எல்லோருக்கும் வணக்கம். நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போவதற்கு முன்னாடி நாம் என்னென்ன செய்ய வேணும்னு பார்க்கலாம். நமது வீட்டை சுத்தப்படுத்தி கோலம் போடாமல் குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாது. வீட்டில் இருக்கும் குலதெய்வத்திற்கு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு மட்டுமே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். குலதெய்வ கோயிலுக்கு போவதற்கு ஒரு நாள் முன்னாடியே கொஞ்சம் வெல்லம் வாங்கிட்டு வந்து வச்சு வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு போகிற வழியிலே அல்லது கோயிலுக்கிட்ட போயிட்டு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி போகக்கூடாது. நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிற வெல்லத்தை கோயிலில் கொடுத்துடணும். கோயிலில் கொடுத்து சாமிக்கு நல்லா வேண்டிக்கோங்க, உங்கள் கஷ்டமெல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு. அப்படி வேண்டிக்கும் போது அந்த வெல்லம் எப்படி கரையுதோ அதே மாதிரி உங்கள் கஷ்டமும் கரையும். குலதெய்வத்தை கும்பிட்டு வீட்டுக்கு வரும்போது வேறு எங்கேயும் போகக்கூடாது. நேரடியாக உங்கள் வீட்டுக்கு தான் போகணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது. குலதெய்வ கோயிலேருந்து உங்கள் வீட்டுக்கு திரும்ப வரும்போது கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்து அதனோட சந்தனம், ஜவ்வாது, விபூதி சேர்த்து உங்கள் வீட்டு நிலவாசலில் சிகப்பு துணியில் கட்டி வச்சிங்கன்னா உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டை பாதுகாக்கும், உங்கள் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கும். ஏன்னா எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் முதல்ல ஓடி வர்றது நமது குலதெய்வம் தான் இருக்கும்.